குடைவரை அமைப்பு அப்படின்றது தோன்றும் போது இந்த தூணுடைய அமைப்பு இப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப எளிமையா இது பேர் என்ன சொல்லுவோம்னா சதுரம். அதாவது 4 சதுரமா இருக்கும். இந்த தூணை சேர்த்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 2 பேர் சேர்ந்து பிடிக்கிற அளவுக்கு. அப்ப ஆரம்ப காலத்துல இந்த தூண்களோட அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா இப்படிதான். அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர். அவன் முதல்ல என்ன இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலையை குடைஞ்சு எடுக்கணும். நீங்க இன்னைக்கு யோசிக்கிறது சாதாரணமா தெரியல. ஆனா நம்ம இவ்வளவு பெரிய மலையை குடைஞ்சுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 அளவுக்கு இருக்குது. 25 அளவுக்கு இருக்கும். இதை வந்து பண்றது அப்படின்னு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இந்த பகுதி என்ன சொல்லுவோம்னா சதுரம். இதுக்கு மேல இருக்கிறது எட்டு பட்டியா இருக்கிறத கட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேல சதுரம், இதுக்கு மேல இருக்கிறதா போதிகை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த மேல இருக்க அந்த விதானத்தை தாங்கி பிடிக்கிற பகுதியை போதிகை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆரம்பத்துல இந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா எந்த விதமான ஜோடனைகள் இல்லாம அழகு வேலைப்பாடுகள் இல்லாம தொடங்கப்பட்டது. அடுத்தடுத்த குடைவரைகளை நம்ம மாமல்லபுரம்லாம் போயிருந்தா தெரியும். இந்த தூண் என்ன இருக்கும், ரொம்ப மெல்லிமையா இருக்கும். ஒரு சிம்மம் தாங்கிய மாதிரி நிறைய அழகு வேலைப்பாடுகள். இது அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அது மாற்றம் அடைஞ்சிட்டே போறது பார்க்கலாம். இப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய குடைவரைகள்ல எதுவுமே இல்லை. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா அரை தூண் சொல்லுவோம். இது முழு தூண் கிடையாது, அரை தூண். இதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பேர் அரை தூண் சொல்லுவோம். இது முழு தூண், அதாவது முழுமையா தெரிகிறது முழு தூண் அப்படின்னு சொல்லுவோம். இது அரை தூண். இதுல எந்த விதமான எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சும்மா இதை தாங்கி பிடிக்கிறதுலாம் கிடையாது. ஒரு அழகு கொடுத்ததுக்காக ஒரு தூண் மாதிரியான அமைப்பு கொடுத்துட்டு அப்ப இன்னும் இதை தாண்டி உள்ள போலாம்னு நினைச்சிருக்கலாம். இப்ப இந்த இடத்துல இந்த தூண் வச்சதுக்கான உண்மையான நோக்கமா என்னவா இருக்குன்னா இன்னும் இதை தாண்டி இன்னொரு மண்டபம் போலான்னு நினைச்சிருக்கலாம். இன்னொரு தூணை போட்டு அதை தாண்டி உள்ள போலான்னு நினைச்சிருப்பான். அது ஏனோ அவன் இல்ல, ஒருவேளை இதை தாண்டி போற அளவுக்கு திடமா இல்ல மலை. அப்ப வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிருக்கானா இதை அப்படியே நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிருக்கானா உள்ள அப்படியே இந்த குடைவரையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இந்த கருவறையோட அமைப்பு ரொம்ப பெருசு இருக்காது. சும்மா ஒரு அளவுக்கு உள்ள போற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். இங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ பெருசா வச்ச மாதிரி தெரியுது பாருங்க. இந்த ஹோல் மாதிரி தெரியுது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பான், இதுக்குள்ளார இப்படி சொருகி வச்சிருப்பான். இந்த இடத்துல வந்து பிரம்மாவோ விஷ்ணுவோ இந்த இடத்துல வச்சிருப்பான். அப்ப ஆரம்பத்துல கல்லுல இங்க எதுவுமே செய்யல, லிங்கத்தையோ எதையோ கல்லுல வைக்கல. அப்ப நமக்கு நல்லா தெரியுது அது. அப்ப மரத்துல செஞ்சிருப்பான் அப்படின்றது, மரத்துல ஏதோ செஞ்சிருப்பான். அப்ப ஆரம்பத்துல நம்ம இதுல செய்யல அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லா தெளிவா தெரியுது. அப்ப இதுல 3 கருவறைகள் இருக்கிறத பார்க்கணும். அப்ப நடுவுல வந்து அப்ப யாரு இருந்திருப்பா, அந்த பக்கம் பிரம்மா, அப்புறம் சிவன், அடுத்து விஷ்ணு. அப்ப முதல்ல பிரம்மா இருக்காரு, அப்புறம் சிவன், அடுத்து விஷ்ணு. அதே மாதிரி பாருங்க இதுல வந்து கதவு போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கீழே. இதுக்கு கீழே கதவு மேல 2 இது தெரியும். இதுக்கு கதவு பொருத்தி இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கான தடயத்தையும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் லேட், கொஞ்சம் லேட் இது. சரி, இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஐயங்கள் இருந்தா கேளுங்க. எல்லாம் நம்ம